டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின். அந்த கொஷினில் இருக்கக்கூடிய 25 மேக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னென்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரீசெண்டாக நடந்தது 7/3/2026 நடந்தது. அந்த 25 கொஷினை தான் இப்போ சால்வ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஏ மற்றும் பி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் செய்கிறாங்க? 24 நாளில் செய்கிறாங்க. அப்போது ஏ கூட்டல் பி அப்படிங்கிறது 1/, ஒரு வேலையை 24 நாளில் செய்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பி மற்றும் சி அதே வேலையை 16 நாள். அப்போது பி கூட்டல் சி என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு வேலையை 16 நாளில் செய்கிறாங்க. ஏ கூட்டல் சி 12 நாளில் செய்கிறாங்க. ஏயும் சியும் அந்த வேலையை 12 நாளில் செய்கிறாங்க. இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சாருன்னா எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த கணக்கில் இவ்வளோ மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை என்ன செய்யலாம்? இதை நம்ம கொஞ்சம் விரிவாக்கலாம். என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கிது? இந்த சைடு இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. 2A கூட்டல் 2B கூட்டல் 2C ஈக்குவல் டு 1/24 1/16 1/12. இங்கே 2 பொதுவாக இருக்குது, எடுத்துக்கலாமா? வெளியில் எடுத்துட்டோம்னா ஏ கூட்டல் பி கூட்டல் சி ஈக்குவல் டு இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த 3க்கு மீச்சிமை பார்த்தோம்னா 24 16 12 இதுக்கு மீச்சிமை பார்க்கணும். பார்த்தோம்னா 4ஆல் அடிபடும். என்ன வரும்? 6 நாள் 24 4 16 3 12 2ஆல் வைக்கலாம். 2 6 2 4 3 அப்படியே இருக்கும். 3ஆல் வைத்தோம்னா 1 3 1 3 2 மட்டும் இருக்கும். அப்போது இங்கேயும் பார்த்தோம்னா 4 4 2 8 எண்ணி 2 16 16 3 எத்தனை? 48 தான் இதுக்கான மீச்சிமா. அப்போ 24 எதால் பெருக்கினா 48 வரும்? 2ஆல். அப்போ மேலே என்ன செய்யணும்? 24க்கு மேலே 2 போட்டுடணும். கூட்டல் 16 3 48 அப்போ 3 போட்டுடணும். 12 4 48 அப்போ 4 போட்டுடணும். அடுத்து என்ன வரும்? 4 2 6 6 3 9 9/48. சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 2A கூட்டல் பி கூட்டல் சி இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். என்னது? 9/48. இப்போ என்ன செய்யலாம்? இது அடி கொடுக்கலாமா? 3 9 1 3 3 18 6 3 18. இப்போ இந்த 2ஐ இந்த பக்கம் கொண்டு வரும்போது 16 × 2ன்னு வரும். அப்போது 3/16 16 32. அப்போ 3/32. இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஏ கூட்டல் பி கூட்டல் சி இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 3/32. நம்ம ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நமக்கு என்ன தேவை? ஏ மட்டும் தேவை. ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது பி கூட்டல் சியோட மதிப்பு என்னன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, பி கூட்டல் சியோட மதிப்பு என்ன? 1/16. அப்போது ஏ கூட்டல் 1/16 ஈக்குவல் டு 3/32. இப்போ ஏயோட மதிப்பு தெரியணும் அப்படின்னா இந்த 1/16 இந்த பக்கம் போகும்போது -1/16ன்னு மாறிடும். இப்போ 32க்கு 16க்கு மீச்சம் என்ன? 32 தான். 16 32. அப்போ 32 அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கு மேலே உள்ளது அப்படியே வச்சுருக்கணும், ஏன்னா அதே வேல்யூ தானே. இங்கே 16 32. அப்போ இது 2ஆல் பெருக்கணும். 2 2 3லேருந்து 1 கழிச்சோம்னா 2 கழிச்சோம்னா 1 1/32. அப்போ ஏ எத்தனை நாள் வேலை பார்ப்பார்? ஒரே வேலையை ஏ எத்தனை நாளில் முடிப்பார்? 32 நாட்களில் முடிப்பார். 32 நாட்கள் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் விடு. அடுத்து 2வது கேள்வி. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 81 மாணவர்கள் இருக்காங்க. இவங்க 360 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 48 நாளில் வண்ணமிடுறாங்க. அப்படின்னா 120 மீட்டர் நீளமுள்ள அதே மாதிரி ஒரு சுவரில் 9 நாளில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேள்விகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேலை ஆட்கள் அப்படின்னு வந்துட்டுனா இது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மாணவர்கள் முதல்ல 81 பேர் இருக்காங்க. என்ன நீளம் வேலைன்னு எடுத்துக்கிடுவோம். எவ்வளவு? 360 மீட்ரு நீளம். சுவரில் எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 48 நாள் எடுத்துருக்காங்க. சரி, இது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது என்ன? 120 மீட்டர் நீளம். அப்போது 120 வேணும். எத்தனை நாளில் முடிக்கணும்? 9 நாளில் முடிக்கணும். எத்தனை மாணவர்கள்ங்க தான் கேள்விக்குறி. இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக அதை அப்படியே எழுதிக்கலாம். மாணவர்களை அப்படியே எழுதிக்கோங்க. பெருக்கல். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேலை
இப்போ 360 மீட்டர் இதை மட்டும் தான் பார்க்கணும். 360 மீட்டர் நீளத்தில் வேலை பார்க்குறதுக்கு வந்து அந்த அதிகமான தூரம் வந்து வேலை பார்க்குறதுக்கு 80 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ இதை விட இது என்ன செய்யுது, குறையுது. 120 தான் வேலை பார்க்கணும். அப்போ ஆள் 81 பேர் தேவையா? இல்லை, அதை விட கம்மியாக தான் தேவை. அப்போ இப்படி ரெண்டு விஷயமும் ஒன்று கூடும்போது இன்னும் கூடனா, ஒன்று குறையும் போது இன்னொன்று குறைஞ்சா அதை என்ன சொல்லுவோம், நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மாறல்னால் இந்த வேல்யூவை அப்படியே என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். சரி, நேர்மாறல்னால் இந்த வேல்யூ என்ன செய்யணும்னா தலைகீழ மாற்றி போட்டுக்கணும். 120/360 இது ஷார்ட்கட் மாதிரி தான். அடுத்ததாக நாட்கள். 48 நாள் வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவை? 81 பேர் தேவை. 81 பேர் 48 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இதே வேலையை 9 நாளில் முடிக்கணும்னா நமக்கு நாள் குறையும் போது ஆள் என்ன தேவை, அதிகமாக தேவை. அப்போது கம்மியான நாளில் ஆள் முடிக்கணும்னா இன்னும் நிறைய ஆட்கள் தேவை. அப்போது இதை தான் எதிர்மாறல்னு செய்கிறோம். நாள் கூடும்போது ஆட்கள் என்ன, நாள் குறையும் போது ஆட்கள் கூடுதலாக வேணும். இதை எதிர்மாறல்னு சொல்லுவோம். எதிர்மாறல்னால் அதை அப்படியே போட்டுடுறோம். இப்படி இதுதான் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது நேர்மாறலாக எதிர்மாறலாம் இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணிவிட்டு அது நேர்மாறலாக இருந்தால் தலைக்கு மாற்றி போடணும், எதிர்மாறலாக இருந்தால் அப்படியே போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 9 9 81. அடுத்ததாக 0க்கு 0 அடி கொடுத்துலாம். 1 12 12 3 12 36. 1 3 3 3 9. 48 3ஆல் இருக்குன்னு என்ன வரும், 48 × 3 3 24 3 12 14 144. இதுதான் விடை. ஃபார்முலாலையும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசி இவங்க வந்து எவ்வளோ 1920 மதிப்பிலான வேலையை முடிக்கிறாங்க. 4 நாள் ஏ வேலை பார்க்குறாரு, 6 நாள் பி வேலை பார்க்குறாரு, 7 நாள் சி வேலை பார்க்குறாரு. இவங்களோட தினசரி ஊதியம் அப்படிங்கிறது 6:5:6. அப்படி இருந்தால் சி எவ்வளோ வேல்யூ எவ்வளோ துட்டு வாங்குவார் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. முதல்ல என்ன அப்படின்னா, இப்போ A:B ஒரு நிமிஷம் A:B:C. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, இவங்க எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ வேலையோடைய ரேஷியோ அது பார்க்கலாம். எவ்வளவு, 4 நாள் 6 நாள் 7 நாள். அடுத்ததாக ரெண்டாவது என்ன ரேஷியோ பார்க்குறோம் அப்படின்னா ஊதியம். அவர்களுடைய ஊதியம் என்ன, 6 5 6. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த வேலையோட திறன், ஒர்க் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் எஃபிஷியன்சி கிடைக்கும். இப்போ 4 24 5 30 7 42. இப்போ இதை சுருக்கலாமா, இது எதால் அடி கொடுக்கலாம், 6ஆல் அடி கொடுக்கலாம். மேலேயே நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் இதை கீழே பண்ணிடலாம். 4 24 5 30 7 42. அப்போ 4:5:7 வருது. அப்போ மொத்த பங்கு என்ன அப்படின்னா 4 5 9 9 7 எத்தனை, 16. அப்போ மொத்த பங்கு எத்தனை, 16. அப்போ 16 பங்கு அப்படிங்கிறது தான் எவ்வளோ ரூபா, 1920. அப்போ ஒரு பங்கோட விலை அப்படின்னா எவ்வளவு, 1920/16. இப்போ அடி கொடுத்து பார்க்கலாமா, ஒரு 16 16, மீதி எத்தனை இருக்குது, 16 போக மீதி 3 இருக்குது, 32. 2 16 32, 0க்கு 0. அப்போ ஒரு பங்கோட விலை எவ்வளோ அப்படின்னா 120. ஒரு பங்கு, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பங்குங்கிறது 120. ஏ எவ்வளோ பங்கு, 4. பி எவ்வளோ பங்கு, 5. சி எவ்வளவு, 7 பங்கு. அப்போ சிங்கிறவர் 7 பங்கு. 7 பங்குனா 7 × 120. 0 7 2 14க்கு 4 மீதி 1 1 7 7 1 8. 840 ரூபா சி வந்து வாங்குறாரு. அப்போ 840ங்கிறது ஆன்சர் டி, 840. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கூம்போடைய உயரம் கொடுத்துருக்காங்க. ஹச் ஈக்குவல் அதன் ஆரம் ஆர் போல் 3 மடங்கு × 3. அப்போது 3R. கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3/r²h. இதுதான் ஃபார்முலா. அப்போ 1/3/r² அப்படியே இருக்கும். ஹச்சுக்கு மட்டும் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னது, r × 3. இங்கே இந்த இதுவும் அடி போயிடும். அடி போயிட்டுனா பை இங்கே r² இருக்குது, இங்கே r இருக்குது. அப்போ r³ ஏன்னா 2 இங்கே 1, 2 கூட்டல் 1 எத்தனை, 3 r³ ஆன்சர்ஸ் பி தான் விடை.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கனசதுரத்துடைய மொத்த புறப்பரப்பு வந்து 726, அதோட பக்க பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6a². அதோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 726. இதோடைய பக்க பரப்பு அப்படிங்கிறது 4a². இப்போது இந்த a² அப்படியே வச்சுருக்கலாம். 726/6 ஓரார் 6, இங்கே என்னது 1272, மீதி எத்தனை ஓரார் 6. அப்போது a²ஓட வேல்யூ எத்தனை 121. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 4a². அப்போ 4 × 121, ஒரு நாள் 4, இரு நாள் 8, ஒரு நாள் 4, 484 cm². பி தான் விடை. அடுத்த கேள்வி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, 10 ஆண்டு வட்டியில். அப்போ ஆரோடைய வேல்யூ எவ்வளவு 10% கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு விட்டால் 3 ஆண்டுகள். அப்போது காலம் n = எத்தனை 3. அசலானது எவ்வளோ மாறும் 1331 மாறும். என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்டட் அப்படின்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போது வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்த வேல்யூ தான் என்னது 1331. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, a = p × 1 + r/100 × n. இப்போ நமக்கு என்ன தெரியும், a மொத்த தொகை 1331 = பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 + r/100, ஆறுங்கிறது என்ன 10/100. இதையும் அடி கொடுத்துடலாம். 1/10 ஆயிருமா. இங்கே என்ன இருக்குது, n எத்தனை 3 ஆண்டுகள். இப்போது p × இந்த 10 இங்கே போனால் 10 × 1/10 வரும். அப்போது 11/10 கியூப். சரி, நமக்கு இங்கே பியோட வேல்யூ தான் தேவை, அப்படி தானே. இது 1331. இந்த பி அப்படியே இங்கே வச்சுருந்தோம்னா இந்த பக்கம் ஆல்ரெடி என்ன இருக்கும் 1 3 3 1 இருக்குமா. இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த 11 கியூப்ங்கிறதுக்கு எங்கே போயிடும் 11 11 11 கீழே போயிடும். மேலே நிச்சயம் 10 × 10 × 10. இப்போது 11 11 எவ்வளவு, இதிலே அடி கொடுத்துடலாம். 11 கியூப்ங்கிறது தான் 1331. இருந்தாலும் நம்ம சிம்பிளாகவே அடி கொடுக்கலாமே. ஒரு 11 11, மீதி எத்தனை 2 23, 2 11 22, மீதி எத்தனை 1 11 11, ஒரு 11 11, அப்போ 121. 11 11 121. அப்போ அது அடி போயிடும் கம்ப்ளீட்டாக. மீதி இருக்கக்கூடிய என்ன 10 × 10 × 10ங்கிறது என்ன 1 0 0, 3 0 இருக்குது. அப்போ 1000 ரூபா அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் அமௌண்ட். முதல் தொகை அப்படிங்கிறது 1000. விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல p = அதாவது முதல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5000 ரூபா. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, n = 2 ஆண்டுகள். அந்த வித்தியாசம் டிஃப்ரென்ஸுங்கிறது 32. வட்டியோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், p × r/100 the whole square. நமக்கு பியோட வேல்யூ தெரியும் எவ்வளவு 5000. r/100, r எத்தனை 6 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் இந்த வேல்யூ தான் நமக்கு தெரியுமா, எவ்வளவு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 32. அப்போது r² அப்படி அந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போவோம். அப்போ r × r². இந்த 100ங்கிறது என்னவா மாறும் 100 × 100. முன்னாடி என்ன இருக்குது, ஒரு 5000 இருக்குது. அப்போ 5000 r² மேலே r². இந்த 100ஐயும் 100² எழுதுகிறோம். ஈக்குவல் டு 32. இப்போவுமே அடி கொடுக்கலாம். 1 2 3 0 கட் பண்ணிடலாம். 1 2 3 0 கட் பண்ணிடுறோம். 4 5 5, 2 5 10. அப்போ இந்த r² = 32. இந்த 2 இங்கோடு போகும், பெருக்கல் 2. அப்போ 32 2 எத்தனை 64. r² மதிப்பு 64னா ஆரோட மதிப்பு என்ன 8 8 64. 8² தான் 64. அப்போ இங்கேயும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறோம், இங்கேயும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ ஆரோட மதிப்பு எத்தனை அப்படின்னா 8. அப்போ 8% அப்படிங்கிறது தான் விடை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி. அப்போது ஒரு இதில் என்ன முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க. அடுத்து 2க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க.
என்ன கேட்டிருக்காங்க 5600 ரூபாய். இது வந்து பிரின்சிபல். ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதம். இது வந்து 6 கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகள் n தான் கேள்விக்குறி. இவ்வளோ ரூபாயாக மாறும்னு சொல்லியிருக்காங்க, 6700 மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதோட வட்டியோடு சேர்த்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு. அப்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும்னா என்ன செய்யணும், இந்த மொத்த தொகையிலேருந்து முதல் தொகையை கழிக்க போகிறோம். 5600 என்ன வரும், 2, 7லேருந்து 6 கழிச்சா 1. அப்போ 11, 1120 ரூபா அப்படிங்கிறது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தெரியும், PNR/100. இப்போ பியோட வேல்யூ என்ன, நமக்கு 5600. பி என் எத்தனை, n தான் நமக்கு தெரியாது. ஆர் எத்தனை, 6% பை 100 ஈக்குவல் டு, அதுதான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு, 1120. இப்போ இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோ அடி கொடுத்துடலாமா. இப்போ n மட்டும் இந்த பக்கம் வச்சுருக்கலாம். 1120 பெருக்கல் மேலே, இங்கேருந்து எதுவுமே கீழே இல்லை, அப்போ எல்லாமே மேலேருந்து கீழே வரும். 56 × 6. இந்த ரெண்டும் என்ன செஞ்சிடும், கீழே கொண்டு போயிடுறோம். அப்போது 56 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 112. 50 50 100 6 6 12 112. அப்போது 2 20. அப்போ 20/6. இதே என்ன செஞ்சிடலாம், அடி கொடுக்கலாமா. 2ஆல் அடி கொடுக்கணும்னா 5 2 20 2 6. அப்போது 10/3. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 9, மீதி எத்தனை 1 இருக்கும். 1/3. 3 1/3 ஆண்டுகள். விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து என்ன கேள்வி, அதுவும் தனி வட்டி தான். என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டி முறையில் 13500 அவர் கடன் வாங்குறாரு. வருஷம் 4 வருஷம் கழிச்சு 4.5 வருஷம். அப்போது இது வந்து n. 4.5 வருஷங்கிறத நம்ம எப்படி மாற்றுவோம், இதை 4 2 8 கூட்டல் 1. அப்போது 9/2 அப்படின்னு போட்டுருவோம். இந்த கலப்பு பின்னத்தை தகாபின்னம் மாற்றணும்னு என்ன செய்யணும், 4 2 8 இங்கே பெருக்கணும், இங்கே கூட்டணும். 4 2 8 8 கூட 1 கூட்டணும்னா 9/2. 9/2ங்கிறது தான் n. செலுத்தினால் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 20790 கேட்டிருக்காரு. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தானே இங்கே என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்து தனி வட்டி முறைன்னு கொடுத்துட்டான். அப்போது மொத்த தொகை அவர் கட்டினது எவ்வளவு, 20790. அவர் வாங்கினது எவ்வளவு, 13500. அப்போ வட்டி என்ன, 9 4 7490 ரூபா வட்டி கட்டியிருக்காரு. இப்போ நமக்கு ஆறுங்கிறது தான் கேள்விக்குறி. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் 7490. பியோட வேல்யூ என்ன, வாங்கினது 13500. என்னோட வேல்யூ என்ன, 9/2. ஆர் தெரியாது, அதனால் R/100. இப்போது இந்த 00வும் இதுவும் அடி கொடுத்துடலாம். வேறு என்ன செய்யலாம், இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. 6 மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வரலாம். இங்கே ஏற்கனவே 7490ங்கிறது இருக்குது. அடுத்து இங்கே மேலே இருக்கக்கூடிய 135 கீழே 135 × 9ங்கிறது கீழே வந்துடும். மேலே இந்த 2 என்ன செஞ்சிடும், மேலே போயிடும். இப்போ இது 5ஆல் அடி கொடுக்கலாம். 2 10 7 5 35. இங்கே 5ஆல் அடி கொடுக்கலாம். 1 5 24 4 5 20, மீதி எத்தனை 4 49 9 45, மீதி எத்தனை 40 அப்படின்னா 8 5 40. சரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், 7லேருந்து 5 போனால் 2. அப்போ இங்கே வந்து என்ன வரும், 2 7290. ஒரு நிமிஷம், 7290 பெருக்கல் 2/135 × 9. இப்போ இது 9ஆல் அடி கொடுக்கலாம். 9 9, இது வராது, சின்ன மிஸ்டேக். அப்போ இது 9 9 எண்ணும்போது 72, 9 9, மீதி 0. இப்போது இந்த 135 810 அடி போகும். அப்போ என்ன பண்ணலாம், 5ஆல் இருக்க முடியுமா, 6ஆல் போட்டு பார்ப்போம். 5 30, 3 18 3 21, மீதி 2, 1 6 2 8 810. அப்போது 1 135 6 135. அப்போ மீதி இருக்கோடு 6 × 2 12. அப்போது எத்தனை, ரேட்டுங்கிறது எவ்வளவு, 12%. அதுதான் விடை. அடுத்த கொஸ்டின், A/B. A/B அப்படிங்கிறது 5:9.
அடுத்து B/C அப்படிங்கிறது 4:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போவுமே AB கொடுத்துருக்காங்க, BC கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை சமப்படுத்தின நினச்சேன்னா இப்போ இந்த பக்கம் இந்த வேல்யூவை போடணும். 4 அப்படிங்கிறத இந்த பக்கம் எழுதணும், இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே எழுதணும். இப்போ கீழே பெருக்கி போடணும். அப்போ தான் ABCங்கிற ரேஷியோ கரெக்டாக வரும். 5×4 20, 9×4 36, 7×9 63, 20 36 63. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ABBC கொடுத்துருக்காங்க அப்படின்னா A/B, C வேல்யூ இல்லை. அப்போ முதல்ல என்ன செய்கிறோம், 5:9ன்னு போட்டுடுறோம். அடுத்து B/C அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ A கொடுக்கல, அதை விட்டுடுறோம். B என்ன 4:7ன்னு எழுதுகிறோம். இப்போது இந்த பக்கம் ABC இப்படின்னு எழுதணும்னா இந்த பக்கம் அதோட ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எது இருக்கோ அதை போடணும். இங்கே 4 இருக்குது, 4 போட்டுடுறோம். அதே மாதிரி இங்கே எதுவுமே இல்லை, லெஃப்ட்டில் என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போது 9 போட்டுடுறோம். 5×4 20, 9×4 36, 7×9 63. இதுதான் ஆன்சர். ABCயோடைய ரேஷியோ இதுதான், 20 36 63. ஏ தான் விடு. அடுத்து இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல், நிறையா டிராஃபிக் சிக்னல் ஒவ்வொன்றும் மாறுது. அது மொத்தமாக ஒரே நேரத்தில் எப்போ இதாகும், ஒரே நேரத்தில் எல்லா டிராஃபிக் சிக்னலும் ஒரே மாதிரி லைட் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த பெல்லு, ஒரு 4-5 பெல்லு வந்து ரிப்பீட்டடாக ஒரு கேப்பில் அடிச்சுட்டே இருக்குது. எந்த செகண்டில் அது எந்த நிமிஷத்தில் அது வந்து ஒன்றா சேரும். இந்த மாதிரி கேள்வி வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூக்கு மீச்சியுமே கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இந்த வேல்யூ இருக்குல்ல, 2 4 6 8 10 12. ஒவ்வொரு பெல் இருக்குது, 6 பெல் இருக்குது. இந்த பெல் என்ன செய்யணும்னா 2 செகண்டுக்கு ஒருக்கா இந்த பெல் அடிச்சுட்டே இருக்கும். அடுத்து இந்த பெல் என்ன செய்யணும்னா 4 செகண்டுக்கு அடிக்கும். ஒரு பெல் அடிச்சிருக்குன்னா டக்குன்னு அடுத்து 4 செகண்ட் கழிச்சு அது அடிக்கும். இது திரும்ப அப்படி 4 செகண்ட் கழிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது அதே மாதிரி 6 செகண்ட், இது 8 10 இது 12. இப்போ இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல 2 போட்டுடலாமா, 1 2 2 2 4 2 6 4 2 8 5 2 10 6 2 12. மறுபடியும் 2 போடலாமா, 1 2 3 அப்படியே போட்டுக்கலாம், 2 4 5 அப்படியே போட்டுக்கலாம், 2 6 3 அப்படியே போட்டுக்கலாமா, 1000. இங்கே 2 5 மட்டும் இருக்கும். அப்போது 2 4 3 12, இங்கே 12 2 10 எவ்வளோ, 120. 120ங்கிறது என்னது, வினாடிகள். இப்போ இதை வந்து நிமிஷமாக மாற்ற நினச்சிடும். ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது 60 வினாடி. அப்போ 120 வினாடினா அதோட 2 மடங்கு, அப்படி தானே 2 நிமிஷம். அப்போது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் கழித்து என்ன செய்யும், எல்லாமே ஒரே டைமில் என்ன செய்யுது, அடிக்குது. அவன் என்ன கேட்டிருக்கான், 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேருது, 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு எத்தனை தடவை, 15 தடவை. இப்போ 2 அதில் பாதி எவ்வளவு, 1 அப்படி தானே. அப்போ 30ல் பாதி எத்தனை, 15. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்கும். 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா எத்தனை தடவை அடிக்கும், 2 தடவை அடிக்கும். 6 நிமிஷத்துக்கு ஒருக்கா 3 தடவை அடிக்கும், அதில் பாதி அப்படி தானே. அப்போது அரை மணி நேரத்தில் அடிக்கக்கூடிய அளவு எவ்வளவு, 15 தடவை என்ன செய்யும், அது 2ஆக ஒரே மாதிரி ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். 30 நிமிஷம் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 தடவை 6 மணியுமே ஒரே நேரத்தில் சவுண்ட் அடிக்கும். சரி, ஆனால் 15 ஆப்ஷனில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, தடவை உள்ளதை நம்ம கவுண்ட் பண்ணவே மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பெல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து தான் என்ன செய்யும், அடுத்த பெல் அடிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இது 2 நிமிஷம், இது 4 செகண்டு, இது 6 செகண்டு, இது 8 செகண்டு, 10 செகண்டு முன்னாடி அடிக்கும். அப்போது ஸ்டார்டிங்கோட அந்த ஒன்றையும் சேர்த்து எவ்வளவு, 15 × 1 16 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 20 25 30 இதெல்லாம் வகுப்படக்கூடிய மிக சிறிய முழு வர்க்க எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ 3, இந்த 3 0 இருக்குது, 30 நாளும் இது 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கணும். இப்போ 4ங்கிறது 3ஆல் வகுப்படுமா, படாது. அந்த நிமிஷமே என்ன செஞ்சிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 20 25 30, அதில் 5 அடி கொடுக்க போகிறோம். என்ன வரும், 4 5 20, 5 5 25, 6 5 30. திரும்ப இதாலே சிம்பிளி பண்ண முடியுமா, 2ஆல் பண்ணலாம். 2 4 2 6 எத்தனை, 5. இப்போ நமக்கு பார்த்தோம்னா என்ன இருக்குது, 5 ஸ்கொயர்டு, ஒரு 5 ஒரு 5 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3. இந்த 3ங்கிறது நமக்கு என்னவாக இருந்தால், ஸ்கொயர்டாக இருந்தால் என்ன செய்யும், நமக்கு
முழு வர்க்கம் கிடைக்கும். அப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ஸ்கொயர்டு போட போகிறோம். 3 கிடச்சிருக்கு, 3 கிடச்சது கூட இன்னொரு 3 நம்ம சேர்க்குறோம். இப்போ இதோட வேல்யூ பார்ப்போம். 5 25, 2 4, 3 9. இந்த 25 4 என்னது 100. 4 25 எவ்வளவு 100. 9 100 × 9 எவ்வளவு 900. அவன் என்ன கேட்டிருக்கான்? மிகச்சிறியது தான் கேட்டிருக்கான். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகச்சிறிய வேல்யூவே இதுதான். 900 கரெக்டாக நம்மளுக்கு டிவைட் ஆகும். 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். செக் பண்ணி வேணாலும் பார்த்துடலாம். 900/20 அடி கொடுக்குறோம். 45 டிவைட் ஆகுது. அடுத்து 900/25 3 25 75 80 90 15 150. 150னா 6 25 150. அப்போ 25 இதாலையும் டிவைட் ஆகுது. அடுத்து 900/30 0 0 அடி போயிடும். 3 × 30 அவ்வளோதான். அப்போ எல்லாத்தாலையும் டிவைட் ஆகுது. விடை ஆப்ஷன் டி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துட்டு அதோடைய மீ போவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த 2 வேல்யூ இருக்குது. 3t² + 2t - 8. இந்த மாதிரி t² x² இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதையும் இது என்ன செய்யணும்? பெருக்கணும். 3 எத்தனை வரணும்? 24 வரணும். நமக்கு 3 24 பெருக்கினால் கூட்டினால். பெருக்கினா என்ன வரணும் அப்படின்னா 2 வேல்யூ பெருக்கும்போது 24 வரணும். கூட்டினா +2 அப்படிங்கிறது வரணும். அப்போ எந்த 2 நம்பரை கூட்டினா 24 வரும்? சரி, கூட்டினா 24, கூட்டினா 2 வரணும், பெருக்கினா 24 வரணும். அப்போ 6×4 24. இப்போது இதில் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சோம் அப்படின்னா மைனஸ் போட்டால் தான் என்ன செய்யும்? ஆமாம், இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது. அப்போது 3 24ங்கிறது மைனஸ் வரணும். நமக்கு என்ன வரணும்? +2 வரணும். +2 வரணும் அப்படின்னா 6லேயோ 4லேயோ எதில் மைனஸ் போடணும்? 4ல் மைனஸ் போடணும். அப்போது 6×4 24 பெருக்கும்போது ஒரு இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால -24 வந்துடும். 6லேருந்து 4 கழிச்சோம்னா +2 வந்துடும். அப்போது இந்த 2tங்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம்? 2t அப்படிங்கிறத 6t + 6t - 4tன்னு எழுத போகிறோம். அப்போ வேல்யூ மாறுமா? மாறாது. அப்போது இந்த 3t² இதுக்கு பதிலாக +6t - 4t - 8ன்னு எழுதுகிறோம். சரி, இதே மாதிரி இந்த வேல்யூ 12 8. முதல்ல இது எல்லாமே 2ஓட நம்பராக இருக்குது. அதனால் இது என்ன செய்யலாம்? 2ஆல் அடி கொடுத்துடலாம். என்ன வரும்? 6 2 12 6t² - 11 2 22 4 2 8 இப்படி சுருக்கிக்கலாம். இப்போது இதையும் பெருக்க போகிறோம். 6×4 எத்தனை வரணும்? 24 வரணும் பெருக்கணும். இங்கேயும் அப்படி தான். ஆனால் கூட்டினா என்ன வரும்? -11 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? -11 வரணும். அப்படி தானே? 6×4 24 வரணும். இங்கே -11 வரணும். அப்போது 8 3 8 3 பெருக்குனா 24. அதே மாதிரி நமக்கு என்ன வரும்? -11 வரணும்னா 2லேயே மைனஸ் போட்டோம்னா M3 24 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்கே கூட்டும்போது -8 -3 கூட்டோம்னா -13 வந்துடும். அப்போது இந்த 6t² -11tக்கு பதிலாக -8t அந்த இதை பிரித்து எழுதுகிறோம். அவ்வளோதான். -11னா -8ஆகவும் -3ஆகவும் எழுதுகிறோம். அப்போது -3t -8t + 4. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்சாச்சுல. இதுக்கு மீப்போவை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த 2 என்ன செய்வோம்? பொதுவானதை வெளியில் எடுப்போம். 3tங்கிறத வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா இதில் 3t எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு t மட்டும் இருக்கும். இங்கே 3t எடுத்துட்டோம்னா t வேறும், 3 எடுத்துட்டோம்னா 2 6 t கூட்டல் 2ன்னு இருக்கும். மைனஸ் இங்கே 4 எடுத்துட்டோம்னா -4 எடுத்துட்டோம்னா t இருக்கும். -4 எடுத்துட்டோம்னா +2ங்கிறது இருக்கும். அப்போது 3 இது ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்போ மீதி இருக்கக்கூடியதை எழுதணும். 3t - 4 இது ஒரு காரணி, t + 2ங்கிறது இன்னொரு காரணி. சரி, ரைட். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 3tயை வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும்? 2 3 6 2t² - 1 மைனஸ் இங்கே என்ன பண்ண போகிறோம்? -4 எடுத்துருவோம். 4 எடுத்தோம்னா என்ன வரும்? 2t மைனஸ் ஏன்னா -4 எடுக்கும்போது இங்கே என்ன வரும்? -1. ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். அதே மாதிரி இங்கே t² வெளியில் எடுக்கும்போது t மட்டும்தான் இருக்கும். அப்போது 2t - 1 2t - 1 இங்கே
3t மைனஸ் 4 ஒரு காரணி, 2t மைனஸ் 1 ஒரு காரணி. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ போவ ரெண்டுலேயும் பொதுவான வகுத்தி என்ன? இங்கே 3t மைனஸ் 4 இருக்குது, இங்கேயும் 3t மைனஸ் 4 இருக்குது. அதுதான் பொதுவான காரணி. பி தான் விடை. பி தான் விடை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 2 நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு 2 நம்பரு, அந்த 2 நம்பருடைய மீப்போவ மீச்சிமை அந்த ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்குன்னா 592 கிடைக்கி, கழிச்சோன்னா 518 கிடைக்கி. அந்த 2 நம்பரையும் கூட்டினா என்ன கிடைக்கி அப்படின்னா 296 கிடைக்கி. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏதோ 2 நம்பரு, அந்த 2 நம்பரையும் கூட்டினா 296 கிடைக்கி. அப்போது அந்த எண்கள் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்து எதை கொடுத்துருக்காங்க? 296 37. 2 நம்பரையும் நம்ம கூட்டினாலும் என்ன கிடைக்கணும்? 296 தான் கிடைக்கணும். அப்போ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? இது வராது. ஏன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டினா தான் இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 296 ஆப்ஷனில் இருக்காது. அப்போது ஏபிங்கிறது தான் ஏசிங்கிறது தான் ஆன்சர். இப்போ 101 எடுத்துக்கிட்டோம்னா அது பகா எண். அப்போ பகா எண் போது அதுக்கு மீச்சிமை என்ன? மீப்போவ என்ன? 1. மீச்சிமைங்கிறது என்ன? 195 × 101 ரெண்டையும் பெருக்கணும், அவ்வளோதான். என்ன வரும்? 195 0 0 0 195 என்ன வரும்? 19 695 வரும். அதை ஒன்றால் பெருக்கும்போது 19 695ங்கிறது தான் என்னது வரும்? அதோடைய மீச்சிமை. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா இவ்வளோ பெரிய வேல்யூ வரும். அப்போ இதுவும் வராது, இது மட்டும்தான் ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 111 × 185 இது எதால் வகுப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளாக எந்த நம்பரால் வகுப்படாது? 37ஆல் வகுப்படும். 37 ஒரு 3ஆல் பெருக்கணும்னு வரும். 7 3 21. மீதி எத்தனை? 2 3 9 2 11. அப்போது 3. 37 5ஆல் பெருக்கும்போது வரும். 7 5 35 3 15 3 18. அப்போது 3 × 5. அப்போது இந்த 37ங்கிறது என்னது? மீ போவ ரெண்டுக்குமே மீ போவ. 111யும் 185க்கும் பொதுவானது என்னது? 37. அதோடைய மீச்சிமைனா எல்லா நம்பரையும் பெருக்கிற வேண்டியது. அந்த அது கூட 3 15. 37 15ஆல் பெருக்கணும்னா மீச்சிமை கிடச்சிரும். 7 5 35 3 5 3 18 37 5 8 7 15 5 மீதி 1 5 555. அப்போது 37 585. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா இது வருதான்னு? 37 555 கூட்டுறோம். அடுத்து 585லேருந்து 37 கழிக்கிறோம். என்ன வரும்? 7 5 12. 7 5 12 இங்கே 1 9 592. ரெண்டையும் கூட்டினா 592 வருதா? வந்துடுது. அதே மாதிரி இதுலேருந்து கழிக்கோம்னா 15ல் 7 போச்சுன்னா 8, இங்கே 1 போயிடும். 4ல் 1 போச்சுன்னா 4ல் 3 போச்சுன்னா 1 518 கழிச்சோன்னா 518 வருது. இந்த 2 நம்பரையும் கூட்டி பார்ப்போம். 111 185 என்ன வரும்? 6 9 296. அப்போ 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சி தான் விடை. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்காங்க. அப்போது அதில் 14% பேர் மாணவிகள். அப்போது 100 பேர் இருந்திருந்தால் அதில் 16 பேர் வந்து மாணவிகள். அப்போ 50 பேரில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 50 பேரில் எத்தனை மாணவிகள் இருந்திருப்பாங்க? 14%. 100க்கு 14 பேர்னா 50க்கு அதில் எத்தனை பேர் இருப்பாங்க? 100ல் பாதி 50. அப்போ 17ல் பாதி 14ல் பாதி 7. அப்போ 7 தான் எது? மாணவிகள். அப்போ 50ல் 7 பேர் மாணவிகள்னால் மீதி 43 பேர் எத்தனை? மொத்தம் 50 பேர். அதில் 7 பேர் மாணவிகளாக இருந்தால் மாணவர்கள் எத்தனை இருக்கணும்? 43 தான் இருக்கணும். இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லைனா மொத்தம் எத்தனை பேர்? 50 பேர். அதில் 14% பேர் மாணவிகள். அப்போ மாணவிகள் கண்டுபிடிக்கலாமா? 14%ங்கிறத 14/100ன்னு எழுதிக்கலாம். சதவீதம்னா 14/100ன்னு போடுறோம். 1 50 50 2 50 100 1 2 7 2 14. அப்போ 7 பேர் பிள்ளைங்க. அப்போ 50ல் 7 கழிச்சோம்னா 43 என்னது? மாணவர்கள். பி தான் விடு. அடுத்து 4 18. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? இங்கே தான் நம்ம மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். 100 180 294 448. இப்போ இதுக்கு வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 1 × 2 2 × 3 3 × 4 4 × 5 5 × 6 6 × 7 7 × 8. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படின்னா இந்த கணக்கு நமக்கு கரெக்டாக வரும். அப்போது 1 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. அப்போ ஒரு நாள் 4. 2 2 பெருக்கல் 3 9 29 18. அப்போது 3 3 × 4 16 16 3 எத்தனை? 48. அடுத்ததாக
4 இன்ட்டு 5 ஸ்கொயர் 5 எத்தனை 25 4 எத்தனை 100. அடுத்து 5 இன்ட்டு 6 6 36 36 5 அளவு இருக்குன்னா 6 5 30 3 5 3 18 180. அடுத்து 7 7 7 49 49 6 அளவு இருக்கிறோம் 9 6 54 மீதி 5 4 24 5 29 294. அடுத்து 8 8 64 7 அளவு இருக்கிறோம் 4 7 28 7 42 2 44. அப்போ இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஏ தான் விடை. அதே மாதிரி இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர் 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர் இப்படி பார்த்தாலும் ஆன்சர் வரும். இப்போ 2 கியூப்ங்கிறதுனே 8 8லேருந்து 4 கழிச்சோம்னா 4 3 கியூப்ங்கிறதுனா 93 27 27 மைனஸ் 9 எத்தனை 18 4 16 4 64லேருந்து எத்தனை கழிக்கிறோம் 16 கழிக்கிறோம் என்ன வரும் 54 54 6 கழிச்சோம்னா 48. இதே மாதிரி 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர் 6 கியூப் மைனஸ் 6 ஸ்கொயர் 7 கியூப் மைனஸ் 7 ஸ்கொயர் 8 கியூப் மைனஸ் 8 ஸ்கொயர். இப்போது 125 5 இன்ட்டு 25 இன்ட்டு 5ங்கிறது 125 125 கழிச்சோம்னா 100. அப்போது அடுத்து 6 36 36 6 அளவு இருக்குன்னா 216 அதுலேருந்து கழிச்சோம்னா அதுலேருந்து என்ன வரும் 36 இதை கழிச்சோம்னா என்ன வரும் இங்கே ஒரு 6 பேரும் 30 போச்சுன்னா 180. அதேமாதிரி 7 7 49 49 இன்ட்டு 7 எவ்வளோ வரும் 343 மைனஸ் 49 என்ன வரும் 294 வரும். 8 8 64 64 8 என்ன வரும் 4 8 32 6 8 48 3 51 512 மைனஸ் 64 448. அப்போ ரீசனிங் கணக்கில் இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு கண்டிஷன் இருக்குன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அது சரி பண்ணிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அதை என்ன செஞ்சலாம் போட்டலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 1 கூட்டல் 5 கூட்டல் 9 இப்படி போகக்கூடிய ஒரு சீரீஸில் எத்தனை நம்பரை கூட்டினா 90 190 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கூடுதலுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன வரும் S(n) = n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இதுதான் அந்த கூடுதலுடைய ஃபார்முலா. நமக்கு மொத்தம் கூடுதல் எவ்வளோன்னு கொடுத்துட்டான் 190ன்னு கொடுத்துட்டான். வேறு என்ன கொடுத்துருக்கான் ஏ கொடுத்துட்டான். ஏங்கிறது என்ன 1. அப்போ 2 இன்ட்டு 1 கூட்டல் n தான் நமக்கு தெரியாது, ஆனால் d தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 1 4 டிஃப்ரென்ஸ் இருக்கா 4லேருந்து 5 4 9. அப்போ டியோட வேல்யூ என்ன 9. அப்போது நமக்கு தெரியாது என்ன அப்படின்னா n வேல்யூ தெரியாது n/2 போட்டுக்கிடுவோம். அடுத்து 2 கூட்டல் n-1 இன்ட்டு 4 = 190. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும் n இன்ட்டு 2 கூட்டல் இப்போ இதை உள்ளே கொண்டு வந்துடலாமா 4n மைனஸ் 4 = இந்த 2 இங்கே போகும்போது 190 பெருக்கல் 2ன்னு மாறிடுமா. அப்போது 38 0 380 மாறிடும். இப்போது இந்த 2 இந்த 4 என்னவாகும் அப்படின்னா 4n இந்த -4 + 2ங்கிறது -2 மாறிடுமா. 4லேருந்து 2 கழிக்கிறோம் மைனஸ் இருக்கிறதுனால -2ன்னு போட்டுடுறோம். இங்கே n இருக்கும் = 380. இப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு பெருக்கணும் என்ன வரும் 4n² மைனஸ் என்ன வரும் 2n = 380. இப்போ இதில் 2 பொதுவாக இருக்குது 2 பொதுவாக இருக்கா இல்லைன்னா இந்த சீக்வன்ஸை என்ன செஞ்சிடலாம் 2ஆல் வகுத்துடலாம். அப்போது 2n² மைனஸ் n = இது 2ஆல் வகுத்துறணும்னு வரும் 190 வரும். இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2n² மைனஸ் n மைனஸ் 190 = 0. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா படி போடலாமா. பெருக்கினால் கூட்டினால் பெருக்கினா என்ன வரணும் 190 380 வரணும். ஆனால் நம்ம கூட்டினா -1 வரணும். அப்போது இது என்ன வரும் 19 20 பெருக்குனா வருமா 19 2 எவ்வளவு 38 0க்கு 0 380 வருமா. மைனஸ் வரணும்னா 20க்கு முன்னாடி மைனஸ் போட்டுடலாமா. அப்போது 2n² மைனஸ் 20n இந்த மைனஸ் 19n மைனஸ் 19 = 0. இப்போ இதில் என்ன இருக்குது 2 காமனாக இருக்கா 2n வெளியில் எடுத்தோம்னா n மைனஸ் 10. இங்கே என்ன இருக்குது -19 வெளியில் எடுத்தோம்னா n மைனஸ் 10.
ப்ளஸ் 19 தானே. ப்ளஸ் 19 வெளியில் எடுத்தோம்னா என் மைனஸ் இதில் என்ன இருக்கும், என் மைனஸ் 10. இங்கே என்ன இருக்கும், 2n + 19 = 0. n = -19/2ன்னு வரும். n = 10 வரும். அப்போ n = 10ங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 11லேருந்து அந்த ஒற்றை வரிசை இயலெண்களோட கூடுதல் 31 வரைக்கும் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம எளிமையாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 31 இருக்குது. அவன் என்ன கேட்குறான், இங்கே இது வரைக்கும் 10, 1லேருந்து 10 வரைக்குங்கிறது இந்த வேல்யூன்னு வச்சுக்கிடுவோம். இங்கேருந்து 11 ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 11 to 31. இப்போ என்ன கேட்டிருக்கான், இந்த வேல்யூ நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு எப்போதுமே இயலெண்களோட கூடுதல் அப்படின்னா n × n + 1/2 இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ 1லேருந்து ஆரம்பித்தா தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், 1 + 2 = 31 மொத்த வேல்யூ எழுதிடுறோம். இதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு கழித்தல் இதை கண்டுபிடிக்கிறோம். 1 + 2 + 10 வரைக்கும் எழுதுகிறோம். அப்போது நமக்கு இந்த வேல்யூவே நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த வேல்யூவே கண்டுபிடிக்க முடியும்னா இந்த பெரிய வேல்யூவிலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா இது கிடச்சிருமா? அப்படி தான் நம்ம இந்த கணக்கை செய்ய போகிறோம். அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், 1 + 2 = இது வரைக்கும் 31 வரைக்கும், கழித்தல் 1 + 2 இது வரைக்கும் 10 வரைக்கும் கழிக்க போகிறோம். 10 வரைக்கும் கழிச்சிட்டோம்னா 11லேருந்து 31 வரைக்கும் உள்ள வேல்யூ கிடச்சிருமா? இப்போ n × n + 1/2 ஃபார்முலா போட்டோம்னா 31 32/2 கழித்தல் இங்கே என்ன இருக்குது, n எத்தனை, என்னங்கிறது கடைசி நம்பர் 10 எத்தனை உறுப்புகள்ங்கிறது 11/2. இப்போது இதை கீழே பொதுவாக எடுத்துக்கலாமா, 2 31 32 பேருக்குன்னா எவ்வளவு, 31 32, 1 2 2 2 6, 1 3 3 3 9 9 9 2. அப்போது 9 9 2 மைனஸ் 10 11 எவ்வளவு, 110. அப்போ இதுலேருந்து 110 கழிச்சா என்ன கிடைக்கும், 2 8 8 882/2 அடி கொடுத்தோம்னா 1 2 4 2 8 4 2 8 1 2 441. விடை ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. ஏ தான் விடை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 3 3 20 63 144 275. சரி, இது எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 1 அடுத்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். இப்போ எல்லாமே இதோட ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1 2 4 3 9 4 16 5 25 6 36. அடுத்து என்ன செய்ய போகிறோம், இங்கே 1 இருக்கிறதுனால ஒற்றைப்படை எண்ணில் 1க்கு அடுத்து என்னென்ன 3 பெருக்கல் 4, 3க்கு அடுத்து 5 7 9 9க்கு அடுத்து 11 11க்கு அடுத்து 13. இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். 1 3 3 5 4 20 7 9 63 16 9 144 25 15 எவ்வளோ வரும், 25 25 2 7 5 275. அப்போ 36 × 13 6 3 18 1 6 1 7. அடுத்து 3 9 1 3 3 8 16 6 மீதி 1 468. பி தான் விடை. அடுத்ததாக ரீசனிங்கில் ஒரு சம். எப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு கொஷின் புக்லெட் தந்தோடனே கொஷின் புக்லெட்டில் ஓஎம்ஆர் போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், ABCDEF GHIJKL MNOPQRSTUVWXYZ டக்குன்னு போட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இதே மாதிரி கீழே இருந்து 1 2 3ன்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டினாக கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம போட வேண்டாம், டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம பார்ப்போம், ஏயோட வேல்யூ என்ன, ஏ ஃபஸ்ட் நம்பர். அடுத்து ஆர் வேல்யூ என்ன, 6 18. அப்போ 18. ஈயோட வேல்யூ என்ன, 5. அப்போது இந்த 3ஐயும் கூட்டி பார்ப்போம், 18 5 23 1 24. அதே மாதிரி டாக், டியோட வேல்யூ எத்தனை, 4. ஓவோட வேல்யூ எத்தனை,
15. ஜியோட வேல்யூ எத்தனை 7. அப்போ 19 7 26. அதே மாதிரி வாஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. டபிள்யூ அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன 23. ஏவோட வேல்யூ என்ன 1. எஸ்ஸோட வேல்யூ என்ன 19. அப்போது 23 20 எத்தனை 43. பி தான் விடை. அடுத்து அதே மாதிரி தான் இப்போ ஏபிசிடி நம்ம பார்த்துருப்போம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் இப்போது டேன்னு கொடுத்துருக்கான். இந்த டிங்கிறது தான் ஃபஸ்ட் லெட்ரு. இந்த டிஏஒய் அப்படிங்கிறது ஏடிவின்னு மாறுது அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ டிங்கிறது என்னவா மாறுது ஏயாக மாறுது. அப்போது முன்னாடி போகுது. அப்போ மைனஸில் 1 2 3வது இருக்கக்கூடிய வார்த்தை தான் என்னது இந்த ஏ. அடுத்து ஏ பாருங்கள் 1 2 3. அப்போது ஏ கூட ப்ளஸ் 3வது வார்த்தை தான் டி. அதே மாதிரி ஒய் 1 2 3 -3. அப்போது -3 +3 -3 இந்த காம்பினேஷனில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த சன்னுக்கு பார்த்தோம்னா எஸ்ஸுக்கு அடுத்து என்னவா வரணும் SUN -3 +3 -3. அப்போ எஸ்ஸுக்கு அடுத்து -3 என்ன எஸ்ஸுக்கு அடுத்து 1 2 3. அப்போ பி. அடுத்ததா யூ கூட 3 கூட்டுறோம் 1 2 3 எக்ஸ். அடுத்து என்லேருந்து -3 1 2 3 கே. பிஎக்ஸ்கே டி தான் விடை. ஸோ அடுத்து இது இந்த 198வது கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிசிடி டைப்பில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு டைம் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 பலவுள் தெரிவு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் 4 ஆன்சர் இருக்குது. ஏ பி சி டி 4 சாய்ஸ் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி எத்தனை கேள்வி இருக்குது அப்படின்னா 3 கொஷின் இருக்குது. எப்போவுமே எத்தனை சாய்ஸ் இருக்கோ அதை கீழே எழுதிக்கணும், எத்தனை கொஷின் இருக்கோ அதை மேலே எழுதிக்கணும். அதான் ஆன்சர். 4 நாள் 64ங்கிறத ஆன்சர். சரி, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ இது ஒரு கொஷின் வச்சுக்கிடுவோமே. ஒரு கொஷின் அப்படிங்கிறது 4 சாய்ஸ் ஏ பி சி டி. இப்போ ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷினில் 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷன் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கொஷின். 4 ஆப்ஷன் ஏபிசிடி 4 ஆப்ஷன் ஒரு கொஷின். அப்போ 4 தான் அதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னா ஒரு கொஷினோட விட எதுவாக இருக்கலாம், 1 ஏவாக இருக்கலாம், 2வது பியாக இருக்கலாம், 3வது சியாக இருக்கலாம், 4வது டியாக இருக்கலாம். அப்போது இதுதான் 4 வாய்ப்புகள், 4 வழிகள் இருக்குது. 1 ஏ இருக்கலாம், பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், டியாக இருக்கலாம். இதுதான். இப்போ இது 2 கொஷின் அப்படின்னா அதே மாதிரி என்னவாக இருக்கும், 2 கொஷின் அப்படிங்கும்போது ஏபி ஆன்சராக இருக்கலாம், பிஏ ஆன்சராக இருக்கலாம், சிடி ஆன்சராக இருக்கலாம். அப்போது நம்ம அதை என்ன செய்வோம் அப்படின்னா 4 சாய்ஸு 2 கொஷின். அப்போ நானுக்கு 16 வாய்ப்புகள் இருக்கும். இதே இது 4 மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் 3 கேள்வி அப்படின்னா 16 4 64. இது 4 கேள்வி 4ஆக இருந்துச்சு அப்படின்னா 4 மேலே என்ன செய்யணும் 4 போடணும். 64க்கு அடுத்து 4 4 16 1 அதனால் 24 1 256 வாய்ப்புகள் வழிகள் இருக்கும். அவ்வளோதான். எப்போவுமே நம்ம நினச்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏபிசிடி 4 சாய்ஸஸ் இருக்குது. கேள்வி எத்தனை அப்படின்னா அதை எத்தனை தடவை பண்ணுறோம், 3 தடவை பண்ணுறோம் இப்படி. அப்போது அதை க்யூபை கொண்டு போகணும், மேலே அடுக்கில் கொண்டு போகணும். அவ்வளோதான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஏபிசிடி கொஷின் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, A1 B2 அவங்களே சொல்லிட்டாங்க. 1 2 3 இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இசட்டுங்கிறது 26 அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கான், ரூட் ஒய். அப்போ ரூட் ஆஃப் ஒய்யோட மதிப்பு எத்தனை 25 கூட்டல் பியோட மதிப்பு என்ன 2, சியோட மதிப்பு எத்தனை 3. அப்போ 25 ரூட்டுக்குள்ளே எது இருந்தாலும் 2 தடவை பெருக்கப்படணுமா, அதை என்ன செஞ்சிடலாம், வெளியில் கொண்டு வந்துடலாம். 5 5 25. அப்போ 5 2 4 2 8 5 3 8 13 கொடுத்து இங்கே நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த விடை வந்து 13 வரக்கூடாது. அவ்வளோதான். அது எது கரெக்டாக இருக்கோ அதான் ஆன்சர். அப்போது 4 ஆப்ஷனில் நிறையா இதுக்கு என்ன வரும், 13ங்கிறது விடையாக வரும். 1 1க்கு வராது. அதான் ஆன்சர். இப்போது
இயும் எஃப்ஐயும் கூட்ட சொல்கிறாங்க. இஎஃப் எத்தனை? 5 கூட்டல் 6 11. அப்போ இதுதான் ஆன்சர். ஈயோட மதிப்பு 5, இதோட மதிப்பு 6, 11. நமக்கு என்ன வரணும்? 13 நாட் ஈக்குவல் டு 11. கரெக்டு தானே? 13 11 சமம் இல்லை. அப்போ ஏ தான் விடையாக வரும். இப்போ எஸ்எஃப் செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஸுங்கிறது என்ன வருது? 24 1 25, சாரி 25, 12 மோர் 18, 18 1 19, அப்படி தானே? 19. எஸ்ஸோட மதிப்பு 19. எஃபோட மதிப்பு எத்தனை? 6. அப்போ 19லேருந்து 6 கழிச்சோம்னா என்ன வரும்? அப்போ 13 தான் கிடைக்கும். நமக்கு 13 வரக்கூடாது. ஜேசி ஜே என்ன வரும்? 6 நாள் 10. ஜேயோட மதிப்பு எத்தனை? 10. சியோட மதிப்பு 3. 10 3 எத்தனை? 13 வருது. ஐயோட மதிப்பு டியோட மதிப்பு. ஐயோட மதிப்பு என்ன? 6 3 9. டியோட மதிப்பு எத்தனை? 4. 9 4 13. அப்போ மற்ற 3க்குமே அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது 13 கிடைக்கிது. ஏக்கு மட்டும் 13 கிடைக்கல, 11 கிடச்சிருக்கு. அப்போ ஏ தான் விடை. அடுத்த கேள்வி. ஒரு பகடையை உருட்டி விடும்போது 9 கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? ஒரு பகடையில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் இருக்கும். ஒரு டைஸை ரோல் பண்ணுறோம், பாம்பு கட்டை விளாடும்போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது, தாயை விளாடும்போதோ போடுறோம். நமக்கு 6 தான் அதிகபட்சம். 9 கிடைக்கவே கிடைக்காது. 9ங்கிறது நடக்காது. அப்போது 0 தான். அதுக்கு நிகழ்த்தகவே கிடையாது. அது நடக்காத ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒரு கட்டையில் 6 முகம்தான் இருக்குது. அதில் நீ 9 கிடைக்குன்னு கேட்டேன்னா 9 கிடைக்காது அப்படின்னா 0, அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே கொஸ்டின் டைப் தான். இப்போது சரியா தவறா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஒன்று சரியாக இருக்கணும், இல்லை தவறாக இருக்கணும். அப்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டே சாய்ஸ் தான். அப்போ இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த 2 சாய்ஸ் இருக்குது. ஒரு கேள்வி அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அதை அடுக்கில் எழுதணும், சாய்ஸை கீழே எழுதணும். அப்போ 2 வரும். புரியுதா? இப்போது ட்ரூவாக இருக்கலாம், அது ஃபால்ஸாக இருக்கலாம். இப்போ நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? ஒரு கொஸ்டினில் 2 வாய்ப்பு இருக்குது. சரி, சப்போஸ் இதில் 2 கேள்வி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 2 கொஸ்டின் வச்சுக்கிடுவோமே, அப்போ அடுக்கில் கொஸ்டின் எழுதணும், 2 கொஸ்டின். அப்போ 2 4. இந்த 4 வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு என்ன எத்தனை கொஸ்டின்? 2 கொஸ்டின். 2 கொஸ்டின் அப்படிங்கும்போது என்ன வரும்? ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். அப்போது அந்த 2 கேள்வியில் முதல்ல கேள்வி சரியாக, 2வது கேள்வி தப்பாக இருக்கலாம். கேள்வி தப்பாகவும் 2வது கேள்வி சரியாகவும் இருக்கலாம். 2மே சரியாக இருக்கலாம், 2மே தப்பாக இருக்கலாம். அப்போது 4 வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? சரியாக தவறா? அப்போ 2 சாய்ஸ் தான். அதில் 3 கேள்வி. அப்போது 3. அப்போது 2 × 2 × 4 × 8. இதை நம்ம செஞ்சு கூட பார்க்கலாம். எப்படி அப்படின்னா 3 கொஸ்டின் அப்படின்னா ஒன்று எல்லாமே ட்ரூவாக இருக்கலாம், இல்லை எல்லாமே ஃபால்ஸாக இருக்கலாம். அடுத்து இங்கே ட்ரூ, 2வது கொஸ்டின் வந்து ட்ரூ, 3வது கொஸ்டின் ஃபால்ஸ் இருக்கலாம். இங்கே ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூவாக இருக்கலாம். அதெல்லாம் மொதல் கொஸ்டின் வந்து ட்ரூவாக இருக்கலாம், 2வது கொஸ்டின் ஃபால்ஸாக இருக்கலாம், 3 ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம், ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். அடுத்து 2மே ஃபால்ஸாக இருக்கலாம். இங்கே முதல் எஃப்ல ஆரம்பிச்சுட்டு 2மே பாருங்கள், எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போது 1 2 3 4 5 6 7 8 வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலே முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ் என்ன அதை கீழே எழுதிக்கணும். எத்தனை கேள்விகள் அப்படிங்கிறத மேலே எழுதிக்கணும். அதை எத்தனை டைம் பண்ணுறோம், எத்தனை தடவை அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத மேலே எழுதிக்கணும். அவ்வளோதான். பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதோட ஒரு கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த 25 கேள்விகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். நன்றி.